நான் முகமது இஸ்மாயில், அம்மாபட்டினம், மாநில செயலாளர், அரசியல் ஆராய்ச்சித்துறை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பட்ஜெட் வாசிக்கப்படுகிறது. இது முதல் கோணலான பட்ஜெட்டாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், நிர்வாகம் தெரியாத பிரதமரும் நிதி நிலைமை தெரியாத நிதியமைச்சரும் நம் நாட்டினுடைய சாபக்கேடுகள் என்று சொல்வதை விட வேறென்ன சொல்ல முடியும்? 2014 வருடம் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து என்னென்ன திட்டமெல்லாம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்களோ அதில் எதையுமே கொண்டு வரவில்லை. முதலாவதாக ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடப்படும் என்றார்கள். அது நடக்கவில்லை. ஒவ்வொரு வருடமும் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னார்கள். நடக்கவில்லை. படித்த இளைஞர்களை பக்கடா விற்க சொன்னது மட்டும்தான் மிச்சம். இன்னும் இவர்கள் ஆட்சிக்கு 3வது முறையாக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 11வது வருடத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பட்ஜெட் போடுவது மட்டும்தான் சாதனை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்ன என்பதை துல்லியமாக கணக்கிடவில்லை. இன்னும் சொல்லப்போனால், இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சராக இருந்து தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்த திட்டங்கள் என்னவென்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால், திராவிட மாடல் அரசு பல கோரிக்கைகளை இந்த ஒன்றிய அரசிடம் வைத்தது. அதில் எதையுமே அவர்கள் நிறைவேற்றவில்லை. உதாரணமாக, தமிழ் மொழி செம்மொழி ஆய்வுக்காக நிதி கேட்டிருந்தார்கள், தரவில்லை. ஆனால் செத்துப்போன மொழி என்று சொன்ன சமஸ்கிருதத்துக்கு 1500 கோடியும் தமிழ் மொழிக்கு 100 கோடியும் தந்திருக்கிறார்கள். தமிழ் இருக்கைக்கான பங்கீடுகளை மத்திய அரசு தரவில்லை. அது மட்டுமல்லாமல், கீழடி ஆய்வு கூடத்தை அதை அங்கீகரித்து அதற்குண்டான சரியான முறையான ஒப்புதல் தர வேண்டும் என்கின்ற அந்த அங்கீகார விண்ணப்பத்தை இதுவரை மத்திய அரசு பரிசீலனை கூட செய்யவில்லை. இன்னும் சொல்லப்போனால், தமிழர்கள் என்றாலே இவர்களுக்கு ஆகாது. காரணம், திராவிட மாடல் ஆட்சியும் சுயமரியாதை மிக்க தமிழர்களும் இங்கு நிறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபிக்கு இங்கு வாக்கும் கிடையாது, சீட்டும் கிடையாது என்கின்ற நிலையில் அனாதைகளாக ஆக்கப்பட்ட தமிழர்கள் போல்தான் இன்றும் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். வெள்ள நிவாரணம் கேட்டது என்னவோ யானை பசிக்கு சோளப்பொரி போட்ட கதையாகத்தான் நடந்தது. அது மட்டுமல்லாமல், பல இயற்கை இடர்பாடுகளுக்குண்டான நிதிகளை இந்த மாநில அரசு கேட்டுக்கொண்டிருக்கிறது, தரவில்லை. கல்விக்கான தொகையை கேட்டால், நாங்கள் சொல்லும்படிதான் நீங்கள் கல்விக் கொள்கையை அமைக்க வேண்டும், அப்பொழுதுதான் நிதி தருவோம் என்று மறைமுகமாக மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டால்தான் எங்களுடைய கொள்கை, அதாவது பாரதிய ஜனதாவுடைய கொள்கையை வெவ்வேறு மாற்று கருத்துள்ள மாநில கட்சிகள் ஏற்றால்தான் நிதி தருவோம் என்று இவர்கள் பிஜேபியினுடைய கட்சியினுடைய பணத்தை எடுத்து தருவது போல் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய பட்ஜெட்டில் கூட இன்னும் சொன்னபோனால் வெட்கக்கேடான ஒரு விஷயம் என்னவென்றால், ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜனும் மற்றவர்களும் கடற்கரை ஓரங்களுக்கு சென்று மீனவர்களை பார்த்து மீன் சாப்பிடுங்கள் என்று சொல்லி விளம்பரம் செய்து பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொன்னார்கள். இன்றளவும் மீனவத்துறைக்கென்று ஒரு அமைச்சகத்தை ஏற்படுத்தவில்லை. இதுவும் வெட்கக்கேடான விஷயம். அது மட்டுமல்லாமல், இலங்கை கடற்படையினால் பிடித்துக்கு செல்லக்கூடிய நமது மீனவர்கள் இனிமேல் தாக்கப்பட மாட்டார்கள், பிடிக்கப்பட மாட்டார்கள் என்று சொன்ன நிலையில் வெளியுறவு கொள்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. அதே கதைதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது மீனவர்கள் பிடிக்கப்படுகிறார்கள் அல்லது கைது செய்யப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை சொன்னார்கள். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களுக்கென்று ஒரு அமைச்சகம் ஏற்படுத்தப்படும் என்றார்கள். இன்னும் 56 இன்ச்சு அளவு மார்பு கொண்ட மோடி அரசாங்கத்தை எந்த அந்நிய நாடுகளும் மிரட்ட முடியாது, நாங்கள் தான் மிரட்டுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் எல்லா இடத்திலும் கோழைகள் போல் பணிந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அருணாச்சல பிரதேசத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கரை சைனா அபகரித்து புதிய பெயர் சூட்டி கொண்டிருக்கிறது. அதை மீட்பதற்கு என்ன வழிவகை என்று இந்த பட்ஜெட்டில் சொல்லவில்லை, அல்லது அந்த திட்டங்களையும் சொல்லவில்லை. இன்னும் சொல்லப்போனால், வரக்கூடிய 2026 தேர்தலை முன்னிட்டு மட்டுமே ஒரு சில திட்டங்களை தமிழ்நாட்டிற்காக வேண்டி அவர்கள் தந்ததாக ஒரு பாவலா காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், நாம் ஆடையும் மாடையும் கோழியையும் அறுக்கும் பொழுது அதனுடைய பாணியிலேயே பேபே என்று எப்படி அதனுடைய பேபேன்னு சொல்லுவோம், ஆட்டை அதனுடைய பாணியில் சொல்லுவோம். அதே மாதிரியே தமிழர்களுடைய பாணியிலேயே தமிழில் பேசி, திருவள்ளுவர் பெயரை பேசி, தமிழர்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி, அதாவது ஆடையும் கோழையும் அறுக்க போகும்போது அதனுடைய பாணியில் சொல்லி அதை அறுக்கிற மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஓட்டுகளை வாங்கி தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய உரிமைகளை காவு கொடுக்கறதுக்காக வேண்டி நம்மளுடைய மொழியில் பிரதமர் பேசுகிறதும்,
திருவள்ளுவரை பற்றி பேசுகிறதும் பண்பாடை பற்றி பேசுகிறது எல்லாமே நடிக்கக்கூடிய செயல். அவர் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னம்னா கடந்த 2 முழுமையடைந்த அவருடைய ஆட்சியிலையும் கொண்டு வரல, 3ஆவதாக தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியிலையும் இல்லை. இன்னும் சொல்ல போனோம்னா நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டில் எந்த விஷயமுமே இல்லைன்னு சொல்லி தான் இந்த 9 வருஷத்திலேயே குறைந்த நேரத்தில் வாசித்த பட்ஜெட் அப்படின்னா இந்த பட்ஜெட் தான். காரணம் என்னென்னா அவங்க கிளாகித்து சொல்கிறதுக்கோ அல்லது விவரித்து சொல்கிறதுக்கோ இதில் புதிய திட்டங்களும் இல்லை, புதிய சாராம்சமும் இல்லை. கிராமங்களில் சொல்லுவாங்க பழைய மந்தையில் புதிய கல் அப்படிம்பாங்க, அதே தான் இது நடந்திருக்கு. இது இந்த பட்ஜெட்னால நாட்டுக்கு முன்னேற்றம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றம் இல்லை. அவங்க எங்கெங்கெல்லாம் தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறாங்களோ அங்கே மட்டும் கவர்ச்சிகரமான, அதாவது அவங்களுடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை போல இதை சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கை இன்னும் சொல்ல போனோம்னா இது பாராளுமன்றத்தில் பட்ஜெட் உரை இல்லை, இது பாரதிய ஜனதாவினுடைய தேர்தல் அறிக்கை. இது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வளர்ச்சியை கீழ் நோக்கி செல்லும். காரணம் என்னென்னா அம்மையார் நிர்மலா சீதாராமன் அம்மையார் பொருளாதாரத்தை பற்றி கேட்டோன்னா அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, அதை பற்றி நீங்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாதும்பாங்க. பூண்டு வெங்காயம் விலை ஏறி இருக்கே, அதெல்லாம் சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அது கேட்டால் நாங்கள் அதை பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சர் சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒருத்தர் விமான கட்டணம் ஜாஸ்தியாக இருக்குது, பஸ் கட்டணம் ஜாஸ்தியாக இருக்குன்னு கேட்டால் அதை குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை சொல்லணும். அதை விட்டுட்டு நான் விமானத்தில் பயணிக்கிறது இல்லை, நான் காரில் பயணிக்கிறது இல்லைன்னு சொன்னால் எப்படி கேலி கூத்தாக இருக்குமோ அதே மாதிரி தான் பூண்டு வெங்காயம் நான் சாப்பிட்றது இல்லைன்ட்டு ஒரு நிர்வாகம் தெரியாத நிதியமைச்சரை நம்ம பெற்றிருக்கோம். ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த பட்ஜெட்டுங்கிறது வெறும் காலி பெருங்காய டப்பான்னு தான் நம்ம சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனோம்னா இவங்க சொல்கிறாங்க 2047 உலக அளவில் இந்தியாவை மிகப்பெரிய வல்லரசா நாடு ஆக்குவோம்னு. ஏற்கனவே மோடி அவர்கள் குஜராத் அரசாங்கத்தில் முதல் மந்திரியாக இருக்கும்போது 20 வருஷத்தில் வல்லரசு நாடாக மாற்றுவோன்னு சொன்னாங்க. ஆனால் 10 வருஷம் கடந்ததுக்கு பிறகும் கூட இப்போ இன்னொரு 20 வருஷம் எடுத்துகிட்டு வல்லரசாக மாற்றுவோன்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னோம்னா கிராமத்தில் சொல்கிற மாதிரி தான். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்க வானம் ஏறி வையகம் போகிற கதையாக தான் இது இருக்குது. ஆகாததை, நடக்காததை, செய்ய முடியாததை, நிர்வாகம் தெரியாத மோடியினுடைய அந்த அமைச்சரவையில் நிதி நிர்வாகம் தெரியாத ஒரு அமைச்சர், அதுவும் தமிழராக இருக்கக்கூடிய சகோதரி நிர்மலா சீதாராமன் சமர்ப்பித்த இந்த பட்ஜெட் என்பது வெற்று காகிதமே தவிர வேற ஒன்றும் இல்லை. இது அரசியலுக்காக, தேர்தலுக்காக தயாரிக்கப்பட்டது, அவ்வளவுதான். இந்த பட்ஜெட்டால் நாட்டினுடைய பொருளாதாரமும் முன்னேறாது, இந்தியாவினுடைய வளர்ச்சியும் முன்னேறாது, ஏன் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களும் உங்களை பின்தொடர மாட்டார்கள். இது ஒட்டுமொத்தமாக கவர்ச்சிகரமான தேர்தல் வாக்குறுதிகள் தானே தவிர பொருளாதாரத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பொருளாதார திட்டம் இல்லை என்பது மட்டும் உண்மை. சுதேசி மித்ரன் சேனலுக்கு நன்றி.